Hi friends, welcome to Ruby's Cooking Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பன் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதை செய்யிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த 3 முட்டையில இருந்து வெள்ளை பகுதியும் மஞ்சள் கருவையும் தனித்தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி மஞ்சள் கருவை தனியாக பிரிக்கிறது தெரியுமோ அந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி டைரெக்டாகவே எனக்கு பிரிக்க தெரியும், அதனால் நான் அந்த மாதிரி மிச்சம் இருக்க முட்டையும் உடச்சி வெள்ளை பகுதி மஞ்சள் கறியும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதே மாதிரியே நான் இந்த 3 முட்டையும் உடச்சி வெள்ளையும் மஞ்சளும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம பிரித்து வச்சுருக்க மஞ்சள் கருவில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்க வெள்ளை பகுதியை ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து விடுங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போது எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குது, அதனால் அதை வச்சு நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்காலே ஒரு 15 மினிட்ஸ் அடிக்கணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி வருது. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மஞ்சள் கருலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரி வந்துடுச்சு. இதே போல் க்ரீம் மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி க்ரீம் மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கேஸில் தவா வச்சுக்கிட்டேன். தவா நல்லா சூடானதும் அதில் எல்லா சைடும் படுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். நம்ம இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பகுதியை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்துடலாம். இப்போது இது நல்லா வெந்திருக்கு. இது மேலவே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த வெள்ளை பகுதியை இப்போ சேர்த்துடலாம். இப்போது இது எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே நான் கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், ஒரு காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். அது மேலவே கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பன்னு போல் நல்லா உப்பி வந்திருக்கு. இதை நீங்கள் இன்னொரு சைடு திருப்பி போடக்கூடாது, அப்படியே மடித்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.